பெண் பிள்ளை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டுமல்ல, ஆண் மகனை பெற்ற அந்த காதல் வயப்பட்ட அந்த இருவருக்குமே மகனுக்கோ தன் மகளுக்கோ ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா பைக் காணாம போச்சுன்னா கோபம் வரும். யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு, சொல்லிய சொல்லுக்கு சொல் எஜமான், சொல்லாத சொல்லுக்கு நீ எஜமான் என்பார்கள். அப்படித்தான் ஒருவர் வாய்விட்டு வாங்கி கட்டி கொண்டுள்ளார். அவ்வப்போது திரைப்பட நடிகர்கள் பேசும் பேச்சுகள் சர்ச்சையாக வெடிப்பது உண்டு. ஜோதிகா, கஸ்தூரி, சித்தார்த், விஷால் இப்படி நடிகர்கள் கூறிய ஒரு சில கருத்துக்கள் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. எல்லோரும் எல்லா நேரத்திலும் தவறாக பேசுகிறார்கள் என்று சொல்லவில்லை. சில சமயங்களில் அவர்கள் பேச்சு சமூக ரீதியாக வருத்தம் அளிக்கும் வகையில் அமைந்து விடுகிறது. சமீபத்தில் நடிகர் ரஞ்சித் பேசிய பேச்சு பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதாவது, ஆணவ கொலை வன்முறை அல்ல, வெறும் அக்கறைதான் என்று கூறியது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. ஆங்காங்கே ஜாதி ஆணவ கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் ஜாதியை மையமாக வைத்து படுகொலைகள் அரங்கேறி வருகிறது. வீடு புகுந்து பெண் அல்ல ஆண் இருவரில் ஒருவர் படுகொலை செய்யப்படுவது அதிகரித்து வருகிறது. இளவரசன் தொடங்கி இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜாதியை பார்த்து காதல் வருவதில்லை, ஜாதியை பார்த்து யாரும் காதலிப்பதும் இல்லை. ஆனால் குடும்பத்தவர்கள் கண்ணில் முதலில் ஜாதி மட்டுமே படுகிறது. வெறுப்பின் உச்சத்திற்கு சென்று முடிவில் கொலையில் முடிகிறது. இதனை அடுத்து ஜாதி ஆணவ கொலைகளை தடுக்க புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்து வரும் நிலையில், ஆணவ கொலை என்பது வன்முறை அல்ல, அக்கறைதான் என்று நடிகர் ரஞ்சித் புது விளக்கம் கொடுத்து சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். சுயமரியாதை, திருமணம், ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி போன்றவற்றிற்கு எதிராக கருத்து தெரிவித்து வந்தார் நடிகர் ரஞ்சித். அதற்கெல்லாம் மக்கள் அவ்வளவாக எதிர்ப்போ கண்டிப்போ செய்யவில்லை. இந்நிலையில் அவர் இயக்கி நடித்துள்ள கவுண்டம்பாளையம் திரைப்படம் திரையரங்குகளில் நேற்று வெளியானது. குறிப்பிட்ட ஜாதியினரை பற்றி மோசமான கருத்துகள், ஜாதிய பாகுபாட்டை ஊக்குவிக்கும் கருத்துகள் இப்படத்தில் இடம்பெற்றிருப்பதாக ட்ரெய்லர் வெளியானது முதல் கடும் விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் கிளம்பிய நிலையில், சிறிதும் யோசிக்காமல் ரொம்ப கூலாக அவர் தனது பேட்டியில் நாடக காதலை மையப்படுத்தி விழிப்புணர்வு படமாக எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்திருந்தார். நாடக காதல் நடத்தி வைக்கவே சில கும்பல் அலுவலகம் அமைத்து வேலை செய்வதாகவும், தான் நாடக காதல் என்று சொல்லும் பொழுது மட்டும் தன்னை ஜாதி வெறியனாக ஏன் பார்க்கிறார்கள் என்றும் ரஞ்சித் சர்ச்சைக்குரிய வகையில் பதிலளித்து இருந்தார். இந்த நிலையில் சேலம் மாவட்டம் கருப்பூரில் உள்ள திரையரங்கில் நடிகர் ரஞ்சித் ரசிகர்களுடன் அமர்ந்து கவுண்டம்பாளையம் படத்தை பார்த்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கவுண்டம்பாளையம் படத்தில் தேவையற்ற காட்சிகள் இருப்பதாக கூறி தன்னை எதிர்ப்பவர்கள் படம் பார்க்காமல் பேசக்கூடாது என்றார். தன்னை நேரடியாக எதிர்க்க முடியாமல் புறமுதுகில் குத்துவது போல செயல்படுவதாகவும் விமர்சித்தார். அப்போது செய்தியாளர்கள் ஆணவ கொலை பற்றி கேட்டபோது, பெற்றவர்களுக்குத்தான் அந்த வழி தெரியும், பைக்கை திருடி சென்றாலே உடனே போய் அடிப்பதில்லையா, பெற்ற பிள்ளையே வாழ்க்கை என இருப்பவர்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்ற அக்கறையினால்தான் வரும் கோபம்தான் இது. பெண் பிள்ளை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டுமல்ல, ஆண் மகனை பெற்ற அந்த காதல் வயப்பட்ட அந்த இருவருக்குமே பெற்ற அம்மா அப்பாங்கிறது தான் வாழ்க்கை. அந்த அப்பா அம்மாக்களுக்கு தன் குழந்தைகள் தான் உலகம். ஸோ தன் மகனுக்கோ தன் மகளுக்கோ ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா அவங்களுக்கு தான் பெத்த மனசு பதபதைக்கும். நான் என்ன சொல்ல வந்தேன், நேற்று கூட பைக் காணாமல் போச்சுன்னா ஒரு கோபம் வரும்னு சொல்ல வந்தேன். அதுதான் நேற்று சொல்ல வந்தேன். ஒரு கோபம், அந்த கோபத்தில் நிறைய நேரங்களில் நீங்கள் நடந்தது நான் ஒன்றும் புதுசாலாம் சொல்லவே இல்லை. உங்களுக்கே தெரியும், நிறைய இடங்களில் கைகலப்பு நடந்திருக்கு, அடிதடி நடந்திருக்கு, நிறைய நேரங்களில் ஒரு கலவரமே நடந்திருக்கு, பெரிய தகராறு நடந்திருக்கு. இரு சைடும் சொல்கிறேன். அதே நேரத்தில் வன்முறையெல்லாம் வெடிச்சிருக்கு, உயிர் பலி ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த அக்கறையின் காரணமாக தான் இருவரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் அது நடக்கிற அந்த இடத்துல போய் நிற்கிது. அதுக்கு தீர்வான ஒரு படம் எடுத்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அது வன்முறை அல்ல என்று கூறினார். அப்படியானால் ஜாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வரும் நிலையில், நடிகர் ரஞ்சித் ஆணவ கொலையை நியாயப்படுத்தியும் ஆதரவாகவும் பேசியது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் சர்ச்சையை மட்டுமல்ல, பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் ஏன் காதல் செய்யும் போது ஜாதி கேட்டுத்தான் காதல் செய்ய வேண்டுமா?
இவர் பேசுவது சரிதானா? உண்மையான பெற்றோர்கள் அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் தங்கள் பெற்ற பிள்ளைகளை வாழச் செய்து அழகு பார்க்க வேண்டும். அப்படி இல்லாமல் கொடூரமாக கொலை செய்வார்களா? ஜாதிதான் பெரியதா? பெற்ற பிள்ளைகளின் வாழ்க்கை முக்கியமில்லையா? ஒரு நடிகர் ஜாதி வெறியை தூண்டும் விதமாக பேசியுள்ளார். அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர் மக்கள்.